இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மையப்படுவதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியே வந்த உங்கள் யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்து நிறுத்துவாராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானம் நமக்கு உண்டாகட்டும். கடந்த நாட்களில் நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை தொடர்ந்து நாம் தியானம் செய்ய போகிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. நாட்களை நம்ம விசேஷவைகளாய் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது என்றால் நாம் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்வது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை உணர்ந்து கொள்ளுவது. அந்த உணர்வுல தான் தேவன் நமக்குள்ளே வாழ்கிறார். அதனால தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய சித்தம் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தம் என்பது சிருஷ்டி கர்த்தருக்கு நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா நித்தியமானது. நித்தியராகிய நமது தேவன், நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவில் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை உணர்ந்து இந்த சரீரத்தில் தேவ சித்தம் நாம் செய்ய வேண்டும். அன்பான தேவ ஜனமே, நாம் நம்முடைய ஆத்துமாவை சிருஷ்டி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த சரீரத்தில் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அதற்கு என்ன ரொம்ப முக்கியமானது என்றால் காலம். தேவன் நித்தியமானவர். மனிதனுக்கு தேவன் நித்தியத்தை தான் கொடுத்தார். ஆனால் மனிதன் நித்தியத்தை இழந்து விட்டான். அவன் ஒரு காலத்துக்கு உட்பட்டு வந்து விட்டான். அவன் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கே உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் எங்கே பார்த்தாலும் பொல்லாங்க தான் இருக்கும். நல்லா கவனிக்கணும். எல்லா ஜனங்களுமே, எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே பாவம் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பொல்லாங்க தான் நடக்கும். நம்ம வீட்டிலேயே குடும்பத்திலேயே பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரீதியில் பொல்லாங்கு நடக்கும். நம்ம அதை பார்த்து உத்து உக்காந்துன்னு அதை உணரக்கூடாது. அந்த கெட்டதை, அந்த பொல்லாங்க உணரக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நாம் மீட்கப்பட்டவர்கள், மீட்பை பெற முடியும். நம் விவேகிகள். இருதயத்தில் ஞானம் உள்ளவனே விவேகி என்னப்படுவான். இருதயத்தில் ஞானம் உள்ளம் மதியற்றவர்கள், அன்வாய்ஸ். இங்கே மேல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபூல் அப்படின்னு இருப்பார், முட்டாள்களாய். அங்கே 15வது வசனத்தில் நீங்கள் முட்டாள்களாய் இராதிருங்கள். முட்டாள்கள் எப்போதுமே தேவனுடைய வசனத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்தது இங்கே மதியற்றவர்கள் என்பது அன்வாய்ஸ். அதாவது ஞானம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதவர்களாக இராமல் இருங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆக இங்கே சிருஷ்டி கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்பது நம்முடைய ஆத்துமா நித்தியமானது. முதல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய ஆத்துமா நித்தியமானது. அதனால்தான் நம்முடைய ஆத்துமாவை சிருஷ்டித்த நித்தியராகிய கர்த்தருக்கு நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா காலம் சர்ன்னு போயிடும். இந்த நாட்கள் பொல்லாதவைகள் தான். எங்கு பார்த்தாலும் பொல்லாங்குகள் நடக்கும். ஆனால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு அது பிரயோஜனம் என்பது மாபெரும் வாக்குத்தத்தம். எனக்கு ஒரு பிரயோஜனம். இந்த பொல்லாங்கு செய்கிற இந்த காலத்தில், பொல்லாங்கு இருக்கிற இந்த காலத்தில் எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. அது என்னவென்றால், நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ என் ஆத்துமாவில் தேவனை நினைத்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த ஒப்பு கொடுத்தல், அது நமக்கு ரொம்ப அவசியம். இதையெல்லாம் நம்ம மறுபடியும் இதை நம்ம அப்படியே ரிவ்யூ பண்ணிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, 1 பேதுரு 4:19, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுத்தல் என்பது நான் ஒன்றுமில்லை. உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? தேவனுடைய சுயாதீன சித்தத்தை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது? ஏன்னா தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இது ஒரு இன்னர் கனெக்ஷன். இது நம்முடைய ஆத்துமாவில் தேவனுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு.
ஆக்சுவலா இந்த உறவு தான் ஒப்பு கொடுத்தல். உறவு என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான் ஒப்பு கொடுத்தல். இந்த உடன்படிக்கையில என்ன செய்வாங்க, ஒரு திருமணம் செய்யும் போது ஒரு கணவனும் மனைவி என்ன செய்வாங்கன்னா ஒப்பு கொடுப்பாங்க. இந்த ஒப்பு கொடுத்தல் தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில தான் உறவு இருக்கிறது. ஆக இந்த ஒப்பு கொடுத்தல் என்பதே ஒரு உறவு. தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை தான் இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். ஆக தேவனுக்கு உனக்கு ஒரு உறவு இருக்குமே, ஆனால் தேவன் என் அப்பா, தேவன் என்னுடைய தந்தை, அவர் எங்க அப்பாவா இருக்கிறாரு. எங்க அப்பா சித்த நான் செய்வேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு இந்த இந்த வசனத்திலேயே பூர்ணமான ஒரு விளக்கம், பரிபூர்ணமான விளக்கத்தை இங்கே அப்போஸ்தலன் பேதுரு கொடுக்கிறார். நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். இது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்களுக்கு இது பாடே அல்ல. அதுதான் இங்க புரிந்து கொள்ள வேண்டியது. என் தேவ சித்தம் இது. ஆக நம்முடைய சரீரத்துல என் தேவன் ஆவியா இருக்கிறார். நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இருக்கிறேன். என்னிடத்துல மீறுதல் இருக்கிறது. என்னிடத்துல மீறுதல் இருக்கிறது. எந்த மீறுதல் என்ன? நான் வஸ்திரம் தரித்திருக்கிறேன். வஸ்திரம் தரித்திருப்பது மீறுதல். வஸ்திரம் தரித்து கொண்டு என்னுடைய மனம் போன போக்கிலே நான் போவேன் என்பது அக்கிரமம். ஆக நான் என்ன உணர்ந்து கொண்டேன் என்றால், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என் தேவன், மகிமை எல்லாம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடையவைகளே. ஆக நான் பாடு அனுபவிப்பது என் தேவ சித்தம். ஆக அது பாடே அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் அது பாடு அல்ல, மாறாக நன்மை செய்யும்படியாக நம்மளை அர்ப்பணிக்கிறோம். இதுதான் தேவ சித்தம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நன்மை செய்வதுதான் தேவ சித்தம். இந்த உடல் இச்சையில் இருக்கிறது, தேவையில் இருக்கிறது, பசியில் இருக்கிறது. இந்த உடல் பசியில் இருக்கிறது. இது வயிற்று பசி, காம பசி ரெண்டுமே அடங்கும். அதனால இது பசியில் இருக்கிற இந்த உடல்ல நன்மை செய்ய முடியாது. அதுதான் பவுல் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதெல்லாம் பயங்கர நுணுக்கமாய் நாம் தியானிக்க வேண்டிய சத்தியங்கள். என்னால் நன்மை செய்ய முடியல. காரணம் என்ன? நான் பசியில் இருக்கிறேன். நானே பசியில் இருக்கும், நான் எப்படி இன்னொருத்தருக்கு போய் நன்மை செய்ய முடியும்? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய முடியும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை, ஆத்துமா நித்தியமானது, தங்களுடைய ஆத்துமாக்களை சிருஷ்டி கர்த்தர். அங்க என்ன வருதுன்னா ஒரு உரிமை, ஒரு உறவு, ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில அதுதான் இங்க தெளிவா சிருஷ்டி கர்த்தர் என்று இங்கே சொல்லுகிறார் பேதுரு. நல்லா தெளிவா விளக்கம் கொடுக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் அங்கே கொடுத்த அந்த வசனத்துக்கு விளக்கமாக, எபேசியர் 5:17 கொடுக்கப்பட்ட அந்த வசனத்துக்கு விளக்கமாக, இவர் சிருஷ்டி கர்த்தர் என்கின்ற அந்த ஒரு உறவு, அந்த ஒரு உடன்படிக்கை, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என் தேவன், என்னையும் அவர் சிருஷ்டித்தார். என்னை சிருஷ்டித்த நோக்கம் என்ன? அன்பு, உடன்படிக்கை, நற்கிரியை, நன்மைகள் செய்ய வேண்டும், அதுக்கு பழக வேண்டும். இதற்காகவே தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். ஏனென்றால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நாட்கள் பொல்லாதவைகள் தான். பொல்லாத உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதனால நீ நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள். எது உனக்கு பிரயோஜனம் என்றால், நீ செஞ்ச நன்மை மட்டும்தான் உன் கூட வரும். இல்லையா சொல்லுவோமா? நீங்க செய்த நன்மை மட்டும்தான் கூட வரும். சிருஷ்டி கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அந்த வேளையில சிருஷ்டி கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டுமேனால் தேவனுடைய சித்தம் என்னன்னா நன்மை செய்யணும். தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு நன்மை செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை போய் விசாரிக்கணும். அம்மா அப்பா போயிட்டு விசாரிக்கணும். ஆமா, நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், அவங்க சாப்பிட்றாங்க, அப்படி இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை விசாரிக்கணும். சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு எதனா தேவை இருக்குதா? உங்களுக்கு எதனா குறையா இருக்குதா? உங்களுக்கு என்ன வேணும்? அது பெரிய ஆறுதலை கொடுக்கும். அதுதான் சபைக்கு வரும். எதுக்கு வரோம்னாக்கா, என் ஆத்துமாவை என்னை சிருஷ்டி, உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தர், உண்மையுள்ளவர் அவர். என் ஆத்துமாவை சிருஷ்டித்து விட்டு என்னை வெறுமையா விடல. அவர் உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தர். என் ஆத்துமாவை மீட்கும்படியா என் ஆத்தும மணவாளனாக அவர் சிலுவையில தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆக உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்துல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நல்லது, சில பேர் நல்லதெல்லாம் நல்லது பண்ணுவாங்க. இவங்க மனசுக்குள்ளேயே இவங்களுடைய உணர்வுல தோன்றுவது இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு உணர்ந்து கொண்டு போய் செய்வாங்க. அதெல்லாம்
தேவனுடைய சித்தமாக இருக்காது. நல்லது எல்லாம் ஒரு மனிதன் என்ன செய்யறான்னா, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்ல காரியம், இதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவ சித்தம் என்னது என்பதை நாம் உணர்வதற்கு காலத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். காலத்தை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இந்த காலத்தை பயன்படுத்துங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், டைமை யூஸ் பண்ணிக்க, ரிதீம் த டைம் என்று இருக்கும். ரிதீம் அது ஒரு பெரிய பிரயோஜனப்படுத்திக்கொள். காலத்தை உனக்கு 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 பிரயோஜனப்படுத்திக்கொள். உனக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வதுன்னா என்ன அர்த்தம்னா, என் தேவன் இப்பொழுது நான் எந்த நன்மையை யாருக்கு செய்ய வேண்டும் என்று என் தேவன் இப்போது சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு உறவில் இருப்பது, தொடர்பில் இருப்பது. அதுதான் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவை அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த காலத்தை உணரல. ஏதேனிலே ஆதாம் நித்திய தேவனை விட்டு அவன் காலத்துக்கு உட்பட்டவனாய் அவன் மரணத்துக்கு நிறைய வந்து விட்டான். இன்னைக்கும் பாருங்க பார்க்கலாம், மனுஷன் ஒரு நாள் நான் சாக போறேன்னு, ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிய போதே, இந்த வாழ்க்கை ஒரு நாள் இந்த முடிவதற்குள்ளதாக என் ஆத்துமாவை நான் மீட்க வேண்டுமே, நான் நித்தியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எந்த நேரத்தில் எனக்கு மரணம் வரலாமே, என் வாழ்க்கை முடியுமே, அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்துல அதை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ என் கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்கிறது, அதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துன்னு சொல்றாரு. வாசிங்க 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு தான் நமக்கு தேவை. இந்த அறிவை பத்தியே பேசுறாரு. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி. விவேகி என்பவன் எதிர்காலத்தில் வாழ்பவன். விவேகி என்பவன் நித்தியத்தில் வாழ்பவன். பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்தவன். இவன் தான் விவேகி. அப்போ சிருஷ்டிகர்த்தாவாகிய அவர், உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுங்கள் என்பது உறவுல உடன்படிக்கைக்குள்ளவா, அவர் அப்பா என்பதை உணர்ந்து கொள். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆக முழு உலகமும், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் தீங்கு இருக்கிறது. அவங்க தீங்கு செய்து எங்க பார்த்தாலும் தீமை நடந்துகிட்டார்கள். நீ தீமையை பார்த்துடாத, எனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு அதை உணராத, எனக்கு அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு அதை அங்க உலகத்தில் இப்படி நடக்குதே, இப்படிப்பட்ட பொல்லாங்கு நடக்குதே அப்படின்னு சொல்லி வராத. ஆனால் இந்த காலத்தை சரியாக, இந்த டைமை சரியா பயன்படுத்தி என் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவனை அறிகிற அந்த அறிவுக்குள்ள வாருங்கள். இந்த சரீரத்துல நன்மை செய்ய பழகுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை அழைக்கிறது. தேவன் நம்மை அழைக்கிறார். அப்ப எது தேவனுக்கு நன்மை என்றால், 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. 15-16. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். இங்கேயும் அறிவு, அந்த உணர்வு, அந்த அறிவு, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவு வேணும். நான் தேவனுடைய பிள்ளை, அந்த உறவுல இருங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், உலகமோ பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்ய தெரியாது. ஏன்னா அவங்க பசியில் இருக்கிறாங்க. ஆனால் நான் தாகத்துல தவிப்பில் இருக்கிறேன், என் தேவனை நான் என்றைக்கு சந்திப்பேன் என்று. அப்போ நீங்க நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்கணும்ன்றார். அவங்களுடைய அது கெர்ஜிக்கிற சிங்கம் அது இல்லையா? அது என்னது? முரட்டு சிங்கம். அந்த முரட்டு சிங்கத்தை அடக்குங்கன்றார். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அதை நம்ம புதன்கிழமை பார்த்துட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. அவரை அடக்குங்கன்றார் இல்லையா? அடக்குங்கன்னா அது அடங்கவே அடங்குது. அது ஆட்டுக்கூட்டி தன்மையில தான் அடங்கும். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமை என்பது அப்பா, ஒப்பு கொடுத்தல், உறவு, உடன்படிக்கை, அன்பு. உங்க சுயாதீன சித்தத்தை முழுவதுமாக நம்முடைய ஜென்ம சுபாவம், நம்முடைய குணம், நம்முடைய கேரக்டர் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டா.
ஏன் அவங்களுக்கு என்னால் நன்மை செய்ய முடியல? அவங்க தேவையோடு தானே இருக்கிறாங்க. சரி, எனக்கு தேவன் கொடுத்த உறவு தானே, என் கூட ஒன்றா தானே இருக்கிறாங்க, ஏன் அவங்கள விசாரிக்க முடியல? ஏன் எனக்குள்ள இந்த குணம், இந்த கேரக்டர் இருக்குது? அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துடலாம். நம்முடைய நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம செய்கிற இந்த துர்குணத்திற்கு ஒரு காரணத்தை கரெக்டாக சொல்லிடுவோம். ஏன் தெரியுமா? நான் கொடுத்தா மட்டும் நம்ம நல்லா சொல்ல போகிறாங்க, நான் இவ்வளோ செஞ்சு மட்டும் அவங்க எதனா பண்ணவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய துர்குணத்தை, அவர்களுடைய பொல்லாங்கு எடுத்து நம்ம காட்டுவோமே, அதுதான் துர்குணம். அவருடைய பொல்லாங்கு எடுத்து பேசுவோமே, அதுதான் துர்குணம். உன் ஆத்துமாவை நீ தேவனுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்டு இருந்தன்னா, உன் சுயாதீன நம்முடைய கர்த்தர் தம்முடைய சுயாதீன சித்தத்தை தம்முடைய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அதான் குமாரன். இந்த இடத்துல குமாரனை பற்றி தான் பேசுறாரு. இங்க பேதுரு பேசுறது குமாரனை பற்றி பேசுறாரு. நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும், என்ன தேவன் அவருடைய இரக்கம், மாபெரும் இரக்கம் என்ன அப்படின்னா மனுக்குலம். இந்த மனுக்குலத்துக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த மனுஷன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுயாதீன சித்தத்தை துர்குணத்துக்கு மூடலாக கொண்டு, துர்குணம் என்பது மற்றவங்க செய்யற பாவத்தை எடுத்து பேசுவது. அவங்க இப்படிப்பட்ட பொல்லாதவங்களா இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு எதுவுமே செய்யல. அதான் சொல்றேனே, சோதோம் குமாரா என்பது உன்னுடையது என்னுடையது என்னுடையது. ஆகார திரட்சி, நான் எந்த சேர்த்து வச்சுக்க, நீ ஒன்று சேர்த்து வச்சுக்க. போய் நன்மை செய்யாமல் இருப்பதே பாவம். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறியணும்னா நம்முடைய டைமை, காலத்தை சரியா பயன்படுத்தி கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் என்ன, அல்லது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது, டைமை கரெக்டாக பார்க்கணும். டைம் டிராவல் செய்கிறவன் தான் கிறிஸ்தவன். டைம் டிராவல் செய்யணும். என் காலம் எவ்வளவு குறுகினது, அல்லது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்டது, சீக்கிரமாய் என் கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, சீக்கிரமாய் தேவ ராஜ்யம் வரப்போகிறது, அதற்குள்ளாக நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவனாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நன்மை செய்ய பழகிடணும். அப்போ இந்த துர்குணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்றேன், தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவ்வளவுதான் எனக்கு தேவை. என்ன ஒரு மனுஷன், அவ்வளவுதான். இப்போ தேவன் என்னோடு பேசுவார். இப்போ என்னன்னாக்கா, தேவனோடு நமக்கு சரியான உறவு இருக்க வேண்டும். சரியான அந்த அன்புல நம்ம இருப்போமே. ஆனால் தேவன் சொல்லுவாரு, அவங்களுக்கு இந்த நன்மை செய்ய. அவங்க நேற்றுக்கு இந்த ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ள நிறைய பிரச்சனையோடு போராடி இருப்பாங்க. வெளியே சொன்னா நமக்கு ஒரு வெக்கமா, ஷேம்ல இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருப்பாங்க. ஆனா தேவன் அவருடைய ஆத்துமாவை இளைப்பாறுதல் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் தேவன் யாருக்குமே தீமையை நினைக்காதவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்குமே தீமையை நினைக்காதவர் தான் நம்முடைய தேவன். யூதாஸ் காரியோத், அவனுக்கும் தேவனால் தீங்கு நினைக்க முடியாது. அதனால் தான் அவனை கர்த்தருடைய பக்கத்துல வைத்திருந்தார். யூதாஸ் காரியத்தை கூட கர்த்தருடைய பக்கத்திலே வச்சிருந்து, நீ பார்த்து மனம் திரும்பிடுறா அப்படின்னு சொல்லி வைத்திருந்த அவ்வளவு அன்புள்ள தேவன். அப்ப தேவன் யாருடைய மனதும் வேதனைப்படும்படியாக, துக்கப்படும்படியாக தேவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அப்போ அவங்க மனதை இளைப்பாற பண்ணும்படியாக கர்த்தர் நம்மளை தயார் செய்கிறார். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தால், நாம் கர்த்தரோடு தேவனோடு உறவில் இருந்தால், தேவனோடு இந்த உடன்படிக்கையில் இந்த அன்புல நாம் இருப்போமே ஆனால், நம்மை கொண்டு தேவன் அவர்களுக்கு நன்மை செய்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். அதனால இந்த துர்குணத்தை கரெக்டா கண்டுபிடிங்க. எனக்கு நான்லாம் இதை நிறைய அலசி பார்த்திருக்கிறேன். எனக்கு சில வேலைகளில் ஆரம்ப நாட்களில் பார்த்தோன்னா, அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்றாங்களே, நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்லாம் நியாயப்பிரமாண சுயநீதியெல்லாம் வச்சு வரும்போது, ஆனால் வேதம் சொல்லுகிறதே நன்மை செய்யணும்னு சொல்லி என்னால் ஏன் நன்மை செய்ய முடியல, என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த சுயம் எங்க வேலை செய்து என்பதை நான் கண்டுபிடிக்க என் தேவன் எனக்கு உதவி செய்தார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். நான் அந்த ஒரு மனம் திரும்புதலோடு கூட போவதற்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். அன்பான தேவ ஜனமே, இந்த துர்குணத்தை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் தேவ பிள்ளைக்கான ஒரு அடையாளம். நான் பாவமே செய்யல அல்ல, எங்கிட்ட இருக்கிற பாவம் என்ன என்பதை கண்டுபிடிப்பது தான். ஆக எது பாவம் என்று சொல்லும் போது வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 4வது அதிகாரத்தில் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் சொல்றார் பாருங்க, எது பாவம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம்.
4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறியாதிருந்தும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம். எது பாவம் அப்படின்னா, நீ நன்மை செய்யல பிறகுதான் பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடையது உன்னுடையது, என்னுடையது என்னுடையது இல்ல. நீ நன்மை செஞ்சிருக்கிறியா? எது தேவனுடைய பார்வையில பாவம் அப்படின்னா, நீ நன்மை செய்திருக்கணும். மேல் வசனம் சொல்றாரு பாருங்க, ஏன் நன்மை செய்ய முடியல? 16 வசனத்துல, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கனாய். நீயும் பொல்லாங்கனுக்குள்ள போயிட்ட. நீ தேவனுக்குள் இல்ல, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இதுக்கு என்னன்னா, உன் வீம்பு, உன் வீராப்பு, உன் இருமாப்பு, இது மனிதனை என்ன பண்ணுனா, தேவனுடைய பிள்ளை என்பதுல அதை விட்டு வழுவ செய்து விடும். அப்ப இந்த பொல்லாங்கு, அது வந்து பொல்லாங்கா இருக்குது. நீ மேன்மை பாராட்டுவது பொல்லாங்கு, வீம்புல மேன்மை பாராட்டுறது, லா பேசுறது. நீ ஒரு நல்ல ஒரு நீதிமானா இருந்தா உனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கட்டுமே? நீ ஒரு பாவியா இருக்கிற, அதனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது. இப்படிலாம் வர நியாயம் இருக்கிறது. அதனால தான் உன்னால் என்ன செய்ய முடியலன்னா, நன்மை செய்ய முடியல. நீ ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அவன் நன்மை செய்யவில்லை என்றால் அது அவனுக்கு பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாய்ப்பு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நீங்க நல்ல திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி எந்த சமயம் நமக்கு வாய்த்தாலும் நன்மை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும்னு தீத்துக்கு சொல்லி கொண்டே இருப்பார். நற்கிரியை செய்வதற்கு தீத்துவின் புத்தகத்தை வாசிக்க பார்க்கலாம். தீத்துவின் புத்தகத்துல நற்கிரியை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகவே இருங்கள். வாசிங்க பார்க்கலாம். தீத்துவுக்கு நிருபம் அதுல முதல்ல 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமம் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு சொந்த ஜனம் யாருன்னா, நற்கிரியை செய்யறவங்க, நன்மை செய்யறவங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன செய்யணும்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். இதே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று. நற்கிரைகளை செய்யறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஐயோ, எங்கேயாச்சும் நான் நற்கிரியை செய்யாம போயிடுவேனோ, அப்படி அலர்ட்னஸா இருக்கணும். நற்கிரை செய்யாம போயிடுவேனோ, போதிக்க வேண்டும் விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு காலத்தை நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி. இந்த பிரயோஜனம் என்பது உனக்கு அது மகிமை, உனக்கு ஒரு மகிமை. இந்த பொல்லாத நாட்களிலே, இந்த பொல்லாத உலகத்துல உனக்கு ஒரு மகிமை இருக்கிறது. உனக்கு ஒரு பிரயோஜனம் என்றால் அது நீ மனுஷருக்கு நன்மை செய்வதுதான். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் நற்கிரிகளை செய்வதற்கு என்று எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். இதெல்லாம் மனப்பாட வசனம். சண்டே கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு நான் ஆரம்ப நாட்களில் பண்ணும்போதெல்லாம் இந்த வசனத்தை நிறைய எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு பிரயாசப்படுவேன். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களே நற்கிரிகளை செய்வதற்கு அவளை பழக்க வைக்கணும். நற்கிரிகளை செய்வதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஆக இந்த நற்கிரியையில தான் நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னை கொண்டு கர்த்தர் எல்லாருக்கும் நன்மையை செய்யணும் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்துல தான் நமக்கு என்ன இருக்குதுன்னா, இந்த மகிமை இருக்கிறது. ஆக நம்ம என்ன செய்யணும்னா, 2 காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒன்று டைம்ல, ஃபர்ஸ்ட் டைம். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலந்தது, ஒன்றரை கலந்தது. இது அப்போஸ்தலன் பவுல் நல்ல ஆராய்ச்சியில தான் இந்த சத்தியங்களை நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தேவனுடைய சித்தம் என்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு யாருமே நல்ல பேர் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய மாமியார், என்னுடைய மாமனார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கிறேன், எனக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. இதுதான் எனக்கு பிரச்சனை. தான் பொல்லாங்கு, இதுதான் வீம்பு பாராட்டுறது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு உணர்ந்துக்கணும்னா, அதுலதான் நமக்கு மீட்பு இருக்கிறது, நமக்கு மனமகிழ்ச்சி இருக்கிறது, நமக்கு உற்சாகம் இருக்கிறது. ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? ஏதோ ரொம்ப வேகமா வந்துருச்சு ஆண்டவரே, இப்பவே நான் பாதி வயசை தாண்டிட்டேன், எனக்கு இன்னும் இது எவ்வளவு நாள் ஆயுசு நாள் வைத்திருக்கிறது எனக்கு தெரியல. அடுத்தது உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இது 2
காரியங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம் காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நாட்களை துவக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுமே முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தான் நம்ம வேண்டுங்க. அப்பா, இன்னைக்கு நான் உங்க சித்தம் செய்யணும். இது மாபெரும் ஊழியம். உங்க ஊழியம் செய்வதற்காகத்தான் நான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருவது. நான் உங்க ஊழியக்காரன், உங்க சித்தம் செய்யணும். எங்கேயெல்லாம் பொல்லாங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் போய் சரி செய்யணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எங்கே இந்த உலகத்தை நான் மீட்கணும், மறுசீரமைக்கணும். எங்கே எல்லாம் தீங்கு இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க சித்தத்தின்படி அதை நான் கரெக்ஷன் பண்ணி ஒழுங்குபடுத்தணும். அதை ஒழுங்குபடுத்தணும். இந்த ஒழுங்குக்குள்ளாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் பொல்லாங்கு செய்யும். எங்கே எல்லாம் பொல்லாங்கு இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் போயிட்டு நான் மறுசீரமைக்க வேண்டும். நான் போனாங்க சீரமையா ஆண்டவரே. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஆண்டவரே உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே சபைக்கு வரக்கூடிய அந்த பிரதர் வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? நீ கேட்கணும் போய் ஆண்டவர்கிட்ட. அதை நான் என் கண்ணு பொல்லாங்க பார்க்கக்கூடாது. ஒருவேளை பொல்லாங்க நடந்துச்சு, அந்த இந்த சீரமைப்பு தான் ஆபிரகாமுடைய மார்க்கம். ஆபிரகாம் எல்லாவற்றையும் சீரமைக்கிறார். சோதோம் கொமோராவில பாவம் நடக்குது, ஆண்டவரே அதை நீருடைய நீதியின்படி அழிக்கிறீர், ஆண்டவரே நான் இப்போ அதை சீரமைக்கணும், ஆண்டவரே நீ இரக்கம் பாராட்டும். அதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். அப்போ தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்னா செயல்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ கர்த்தர் இப்போ நம்மளை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. நம்மளை எதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்னா, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் தேவனுடைய மூல உபதேசங்களை போதிக்க வேண்டி இருக்குது. ஆக இந்த உலகத்துல நாம் வாழ்ந்த காலம் எவ்வளவு, நம் ரட்சிக்கப்பட்ட காலம் எவ்வளவு, எவ்வளவு நாள் நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாள் முதற்கொண்டு இந்த பூமியில நீ உன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த டைமை வச்சுதான் கர்த்தர் கணக்கு போடுவார். நம்ம ஆட்களுக்கு என்ன பண்றது இல்லைன்னா, நிறைய பேர் இந்த டைமை எடுக்கிறதே இல்லை. மன சோர்வுல, மன வைராக்கியத்துல, மாம்ச வைராக்கியத்துல மற்றவங்க மேல இருக்கிற அந்த கோபத்தை எடுத்து உள்ள வச்சு துர்குணம், அது துர்குணம். மற்றவருடைய பொல்லாங்க எடுத்து உள்ள வைக்கிறது துர்குணம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, போதகர் என்று சொல்லும்போது தேவ ரகசியங்களை பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் என்னது என்பதை உணர்ந்து அதை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அப்பீல் பண்ணணும். இப்ப சபையில் இருக்கக்கூடிய இப்போ ஊழியக்காரங்க மட்டும்தான் வருகைக்கு போவாங்களா? சத்தியமா ஊழியர்கள் மட்டுமே வருகைக்கு போறாங்க. ஊழியர்கள்னா யாரு? என் தேவன் என்னை சபையில வைத்திருக்கிறார், என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு போதகனாக, போதகன் என்பது தேவனுடைய சித்தம் என்னது என்பதை உணர்ந்தவன் தான் போதகன். ஆக ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து என் தேவ சித்தம் என்னன்னு சொல்லி சபையில் அப்படியே நோட்டை விட்டு இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, பாரப்படுவாங்க. சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக பாரப்படுவாங்க. அவர்கள் தான் ஊழியர்கள். இந்த ஊழியர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஊழியங்கன்னா இங்க நின்று பிரசங்கம் பண்றவங்க மட்டும் அல்ல. நான் சொல்றது மட்டும் அல்ல, சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் மேலேயும் இரக்கம் வச்சு, அவங்க மேல கரிசனை வச்சு, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் ஒரு வாரம் இன்னைக்கு வரல, ஆண்டவரே இந்த ஆத்மா ஏன் இன்னைக்கு வரல, ஆண்டவரே. அதுதான் போதகர்கள். காலத்தை பார்த்தால் போதகர். ஏன்னா அந்த ஆத்மா தேவனுக்கு சொந்தமானதுன்னு உனக்கு தெரியல. நீ போதகனா இருந்தேன்னா, தேவ ரகசியம் உனக்கு புரிந்திருந்தன்னா, ஆண்டவரே இந்த ஆத்மா ஏன் இன்னைக்கு வரல, இந்த ரெண்டு ஆத்மாக்குள்ள ஏன் பிரச்சனை, ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும். இதுதான் போதகம். அப்போ தேவன் நம்ம எதை வைத்து கணக்கு போடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலத்தை வைத்து கணக்கு போடுவார். இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படிப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்ட காலம் எப்படிப்பட்டது, நல்ல கவனி. எப்பவுமே அதே வைப்பார் தேவன். இன்னைக்கு இருக்கிற காலம், இன்னைக்கு இந்த கடைசி காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நீ ரட்சிக்கப்பட்ட காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த டைம் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பயங்கர ஸ்பீடா இருக்கணும், பயங்கர ஸ்பீடா இருக்கணும். இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, பயங்கர வேகமா இருக்கணும். ஒரு காரியம்னா தள்ளி போடக்கூடாது, அந்த டைம்ல பட்டுன்னு முடிச்சிடணும். நல்லா கவனிங்க, தேவன் ஒரு காரியத்தை சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். பொறுமை ரொம்ப அவசியம். அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே தள்ளி போடக்கூடாது. அதுதான் மகிமை. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள், அப்போ என்கிட்ட ஏதோ ஒருத்தர் வராங்க,
அல்லது எங்களோடு கூட சபையில ஒன்றா இணைந்திருக்கிறாங்கன்னா அவங்களை குறித்த உங்க திட்டம் என்ன ஆண்டவரே? அதுதான் போதக அறிவு. அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 5:12 வாசிக்க பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்க போதகரா இருக்கணும். போதகர் அப்படின்னு இப்ப வந்து யாரு பவுல் எழுதுறாரு? இப்போ யாரோ ஒரு போதகருக்கு, தீமோத்தேயுக்கு, தீத்துவுக்கு அப்படி எழுதல, பிலமோனுக்கு அங்க சொல்ல. எபிரேயர் த ஈப்ரூஸ், எபிரேய கிறிஸ்தவர், ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள், எபிரேயர்கள், பொதுவான எபிரேயர்கள், அவர்களுக்கு எழுதுகிறார். காலத்தை பார்த்தா போதகர் அப்படின்னா சபை விசுவாசிகளுக்கு சொல்ற. நீங்கள் போதகர்களாக தேவ ஊழியனோடு இணைந்து அப்போஸ்தல ஐக்கியம், அந்யோன்யம், அப்பம் பிற்குதல்ல ஒன்றாக இசைந்திருந்து, இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ சபையில வந்து நம்ம வந்து யாரோ ஒரு ஆத்மாவை கடிந்து கொள்றோம். அந்த ஆத்மா வந்து சோர்ந்து போயிட்டு பாஸ்டர் திட்டாரு, அது வந்து திட்டாருன்னு யோசிப்பாங்க. ஏன்னா மாம்ச சுயநீதி இல்லையா? அப்போ இவங்களுக்கு என்ன பண்ண, உடனே போயிட்டு அவங்க என்ன பண்ண, கரெக்டா போய் அந்த ஆத்மா கரெக்டா போய் மேட்ச் பண்ணுவாங்க. ஓகே, பாஸ்டர் இன்னைக்கு இந்த ஆத்மா மேல கை வச்சிட்டாரு, அந்த ஆத்மா இன்னும் பலப்படல, அந்த ஆத்மா கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிரும், சக்குன்னு அந்த ஆத்மாவே போய் சுத்தி வர்றது. போயிட்டு இன்னைக்கு சூப்பரா பாஸ்டர் பக்கா மகிமையா சொன்னார்ல, எவ்வளவு நம்மளை யோசிக்கிறாருல்ல, நம்ம நன்மைக்காக, நம்ம நித்தியத்தில் நம்ம தண்டிக்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லி இப்பவே பாஸ்டர் மூலமா ஆண்டவர் நம்மளை திருத்துறாருல, எவ்வளவு அப்படி சொல்லி அவங்களுக்கே அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதை ரெடி பண்றவாங்க. ஐயோ, இதெல்லாம் மாபெரும் ஊழியம். இப்படிப்பட்ட போதகர்கள் சபைக்கு தேவை. இப்படிப்பட்ட போதகர்கள் சபையை நாமளும் வந்தோம் போனோம். இது நான் சொல்றது வருகைகளை எடுத்துக்கொள்ள. ஏன்னா காலத்தை அறிந்தவர்கள் இவங்க. டைம் டிராவல் செய்யறவங்க. அதான் சொல்ற, டைம் டிராவல், நித்தியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற டைம் டிராவல் செய்யறவங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டா போதிப்பாங்க. காலத்தை பார்த்தால் போதகர் இவர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மகிமையில நிற்கிறவர்கள். ஆக இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டாங்க. இந்த போவாஸ் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த காரியத்தை செய்யும் முன் இவன் இளைப்பாற மாட்டான். நகோமி அறிந்திருந்தார்கள். நகோமி நல்லா கவனிங்க. நகோமி வந்து நல்லா அறிந்திருந்தார்கள். நகோமி வந்து போவாஸ்னுடைய காரியம் என்ன என்பதை அறிந்திருந்தார்கள். இந்த போவாஸ் எப்படிப்பட்டவன் என்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவன். இந்த போவாஸ் சரியாக காலத்தை பயன்படுத்தி இப்போது என்னிடத்துல ரூத் வந்திருக்கிறாள். இந்த ரூத் என்னிடத்துல வந்து, நீர் சுதந்திரவாளி, உம்மோடு என்னை போர்த்தி கொள்ளும் என்று சொல்லி என்னுடைய பாதத்தண்டையில வந்தவள், என்கிட்ட நீதி கேட்கும்படியா வந்திருக்கிறாள். ஆக இந்த ரூத்துக்கு நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நான் இளைப்பாற மாட்டேன் என்பது அது போவாஸ்னுடைய பலன். போவாஸ் பலமுள்ளவர், போவாஸ் தேவனை அறிந்தவர், தேவனுடைய குமாரனுக்கு சாயல். ஆக இந்த போவாஸ் எப்படிப்பட்டவர் என்றால் காலத்துல டைம் டிராவல் செய்கிறவர், நித்திய ஜீவனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இந்த சோம்பேறி என்ன செய்வான்? காலத்தை தள்ளி போடுவான். பயங்கர ஸ்பீடா இருக்கணும். ஒரு காரியத்தை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அவ்வளவு ஸ்பீடா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓயக்கூடாது. ஆக நகோமி நன்கு அறிந்திருந்தார்கள், இந்த போவாஸ் காலத்துக்குள் இருக்கிறவர், அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த நேரத்துல பயங்கரமா சரி, உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். அந்த காரியம் வந்து நம்ம சரி இப்போ டைம் இருக்கே, நம்ம அப்புறம் தள்ளி போட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தள்ளி போடுவீங்க. தள்ளி போடும்போது அந்த காரியத்தை செய்யலான்னு போகும்போது உங்க தலை போற காரியம் வந்து கண்மணி நிற்கும். அப்ப அங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, ஐயோ நம்ம இதை அப்பயே செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு போற மாதிரி காரியங்கள் வரும். அதனால நம்ம வந்து எப்படி இருக்கணும்னாக்கா விவேகமாய், இந்த வேகத்துல விவேகம் இருக்க வேண்டும். இதான் இந்த காலத்தை அறிந்தவர்களுடைய, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள், இதான் நற்கிரியைகளை செய்வதன் உனக்கு பிரயோஜனம். ஆக ரூத் வந்திருக்கிறா, இந்த காரியத்தை பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படி அல்ல. எந்த நோக்கம் ஆண்டவர்னு சொல்லி இவன் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான். எப்போ உட்கார்ந்து யோசிக்கிறாரு. இவளுக்கு நெருங்கின உறவின் முறையான் ஓய் என்பவன். இந்த ஓய் என்பவன்
இவளை திருமணம் செய்து கொள்ளுகிறானா இல்லையா என்பதை குறித்து நான் அவரிடத்துல கேட்பேன் என்று சொல்லி எப்படியெல்லாம் கேட்கணும், யார் யாரெல்லாம் கூப்பிடணும், மறுநாளில் ஒளிமுக வாசலிலே அங்கே மூப்பர்கள் மத்தியிலே உட்கார வேண்டும், யார் யாரெல்லாம் அழைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை கேட்க வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறது போவாஸ். போவாஸுக்கு தூக்கம் வராது. ஒரு காரியத்தை செய்து முடி பயங்கர ஸ்பீட், அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சு ஆகணும். இதுதான் யூதா, இதுதான் யூதா என்பது நித்தியத்தினுடைய ராஜ்யம். யோசேப்பு என்பது இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்துவது. யோசேப்பு என்பது இப்ப இருக்கிற உலகத்தை சீர்படுத்துவது. இப்போது இருக்கிற உலகத்தை சீர்படுத்தினால்தான் இனி வரும் உலகத்தை குறித்து சீர்படுத்தக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்குள் நன்மை செய்கிற காரியத்துக்குள்ள நம்ம பிரயாசப்பட முடியும். யோசேப்பு என்றால் இந்த உலக ஆசீர்வாதம் பயங்கரம் வந்து சேரும். யோசேப்பை பற்றி நீங்க நல்லா தியானிச்சீங்கன்னா உலகத்துல ஒரு குறைவும் இல்லாமல் இப்போது இருக்கிற எல்லாம் சீராகும், எல்லாத்துக்கும் நன்மை வந்து சேரும். ஆனால் யூதா என்பது வரப்போகிற நித்திய ஜீவனிலே எந்த ஒரு பலனும் எதிர்பாராமல் நித்தியத்தை நோக்கி பார்ப்பது. ஆக இந்த யூதா என்பது நித்தியம், நித்தியத்தை குறித்த அந்த காலத்துல நித்திய ஜீவனில் வாழ்கிற அனுபவம் தான் ஓய்ந்திரம். ஒரு காரியத்தை ஸ்பீடா இருக்கணும், பயங்கர ஸ்பீடா இருக்கணும், அதை செஞ்சு முடிக்காம தூங்கக்கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிஎஸ் சிஸ்டம்லாம் பார்த்துக்கிறதுக்குன்னு இப்போ இன்னும் பசங்க நல்லா ரெடி ஆகலை. அதுக்குன்னு ஒரு ஆள், ஏன்னா எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஒரு மைண்டை வச்சுக்கின்னு என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதை எதாவது இறங்கி ஃபஸ்ட் எதுவாக இருந்தாலும் பயங்கர ஸ்பீடாக இருக்கணும், பயங்கர வேகமாக இருக்கணும், இறங்கி அந்த காரியத்தை முடிக்கணும். இந்த ஆவி நமக்குள்ள பொதுவாகவே இருக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம், ரூத்தின் சரித்திர புத்தகத்தில் அங்கே நகோமி சொல்லுகிற அந்த காரியத்தை வாசிங்க பார்க்கலாம். நகோமி சொல்ற அந்த காரியம் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. நல்லா கவனி, நீ இப்ப வெயிட் பண்ணு. அந்த பொறுமை, கிறிஸ்துவின் பொறுமை என்பது நமக்கு மிகுந்த அவசியமானது. அந்த பொறுமையை என்ன தெரியுமா, என் தேவன் சொல்லுகிற வரைக்கும், என் தேவன் சொல்லிட்டாருன்னா ஸ்பீடு, அதை செஞ்சு முடிக்காம ஓயமடைந்தான் போவாஸ். இந்த போவாஸ் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் இளைப்பாற மாட்டான், இன்னைக்கே செய்வான், இன்னைக்கே செஞ்சு முடிச்சுடுவான். இது என்ன தலை போற காரியமே என்ன? ஓகே, ஒரு காரியம் செய்யணும், செஞ்சுட்டு கரெக்டா பர்ஃபெக்ஷன் தவறுங்க, நல்லா ரெடி பண்ணி என்னென்ன காரியங்கள் நமக்கு செய்யணுமோ அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்கணும். மைண்ட் அது பெண்டிங் போடக்கூடாது, நம்முடைய வேலைகளை சரியா செஞ்சு முடிச்சிருக்கணும். ஆக இவர் எப்படிப்பட்டவர்? இந்த போவாஸ் டைம் டிராவல் செய்து கொண்டிருக்கிறவர், நித்தியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், இன்னொருவருடைய காரியத்துல இன்னொருத்தருக்கு நன்மை செய்வதில் நான் என்ன செய்யணும் என்பதை குறித்து யோசிக்கிற, இன்றைக்கே முடிக்காமல் நான் இளைப்பாற மாட்டேன். நம்முடைய காரியமாக இருக்கட்டும், அது மற்றவருடைய காரியமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை அன்னைக்கே போய் செஞ்சு முடிச்சிடணும். அந்த டைமிங்க்கு அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அந்த டைம்ல காலம் தவறி வரக்கூடிய நன்மை வீணா போயிடும். நீதிமொழி புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா காலம் தவறி வரது வீணா போயிடும். காலம் தவறி வந்த அந்த நன்மைகள் வீணாய் போய்விடும், அது ஒன்றுத்துக்குமே பயன்படாது. ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும், அது ஜீவ ஊற்று போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால போவாஸ் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் 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 காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர். காரணம் என்னவென்றால் நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்கள் போவாஸாக, உங்களுக்குள்ள யூதா போவாஸாக நீங்க இருங்க, நீங்க யூதாவாக இருங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாழிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாழிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்க ஆயத்தமா இருங்க. அந்த நாளையும் நாழிகையும் டைமை சொல்றாரு. உன்னுடைய நேரத்தை நீ தேவன் மேல வச்சிரு, ஒப்பு. ஏன்னா டைம், நம்முடைய டைமும் நம்முடைய நினைவுகளும் ஒன்றரை இணைந்தது. நம்முடைய நினைவுகளும் நேரமும், நாம் நேரத்துக்குள் இருக்கிறோம். தேவன் நித்தியமானவர், டைம் தான் நாம. இது ஒரு பயங்கர சயின்ஸ் இருக்கு, நான் அதை வச்சுதான் பேசின்னு இருக்கிறேன். பயங்கரமான சயின்ஸ் இருக்கு இதுல. ஒரு வெலாசிட்டியை வந்து எப்படி வந்து அதை கணக்கெடுப்பாங்க. ஒரு முடுக்கம், ஒரு உந்தம், இதெல்லாம் நம்ம பேசிக்கல 6வது 7வது கற்றுக் கொடுப்பாங்க. முடுக்கம்னா என்ன, உந்தம்னா, இதை வந்து முழுக்க நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறது. நம்முடைய டைம், நம்முடைய நினைவுகள் நம்முடைய நேரத்தில் இருக்கிறது.
இப்ப கர்த்தர் சொல்ற நோவாவின் காலம் அப்படின்னு காலம்னு ஒரு டைம் காட்டுவாரு. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சபை டைம்ல இருக்கணும், நன்மையிலேயே இருக்கணும். ஆக அந்த நாளையும் அந்த நாழிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், என் பிதா மட்டுமே அறிந்திருக்கிறார். அப்ப பிதாவை நீ அறிஞ்சிட்டேன்னா அந்த நாளும் அந்த நாளைக்கு உனக்கு தெரியுமே. கர்த்தர் அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேற மற்றொரு அறியான். யாருமே அறியல, மனுஷகுமாரனும் அறியல. அப்போ நீ பிதாவோடு கூட நீ தொடர்பில் இரு, பிதாவின் சித்தம் செய்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் இங்க சொல்றாரு. இப்போ நோவாவின் காலத்து ஜனங்களை இங்கே சுட்டி காட்டுகிறார். நோவாவின் காலம், அந்த நோவாவின் காலத்தில் இந்த ஜனங்க என்ன பண்ணல அப்படின்னா, தங்களுடைய ஆத்துமாவை தேவனுடைய சுயாதீன சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கல. ஆனால் போவாஸ் டைமுக்குள் இருந்தார், காலத்தை பிரயோஜனப்படுத்தினார். நோவாவின் காலத்தில் இந்த காலம், அந்த காலம் இது என்ன காலம் என்பதை அவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். என்னுடைய காலம் எவ்வளவு என்பதை அறிய தவறிவிட்டார்கள். இது என்ன காலம், இந்த காலம் என்ன, இந்த காலத்துல தேவனுக்கு சித்தம் என்ன, இந்த காலத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, இந்த காலத்தை தேவன் எப்படி நிர்ணயித்திருக்கிறார், எதற்காக இந்த காலத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த தேவன் நிர்ணயித்திருக்கிற இந்த காலத்தை என்னுடைய காலத்துல நான் என்ன செய்ய வேண்டும், என் காலத்துல என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள். ஒன்றால் தான் ஆண்டவர் டைம் பத்தி பேசுறார். டைமும் நம்முடைய ஜீவியமும் ஒன்றரை இணைந்தது. நம்ம அசைகிறோம். நம்ம கொஞ்சம் இந்த ஃபார்முலா புரிந்து கொள்ளுங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். அசைவில்லாத ராஜ்யம் என்பது நித்தியமானவர், அசைவில்லாத ராஜ்யம் என்பது நித்தியமானவர், அதரிசனமானவர், காணக்கூடாதவர். அதரிசனமான நித்திய ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். நாம் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், இது அசைகிறது. ஆக இந்த அசைவை தேவனுக்கு சித்தமானதை செய்யும்படியான அசைவுகளுக்குள்ள வாங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடும் ஆராதனை செய்து தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க கடமை. ஆக இந்த கிருபையை உணர வேண்டும். இந்த வசனம் எல்லாம் ஒன்று சேர பார்த்தாதான் இந்த ரகசியம் எல்லாம் புரியும். வாசிங்க, வேகமா எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரத்துல மத்தேயு அங்கே இந்த ரகசியத்தை எழுதுவார். வாசிங்க பார்க்கலாம். 24வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 13:33 சொல்லுவாரு, குமாரனும் அறியார் என்று சொல்லி. குமாரனும் அறியார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் மணவாளன் என்று அர்த்தம். யூத கலாச்சாரத்துல அப்பா எப்ப சொல்றாரோ அப்பதான் போய் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்வார் குமாரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா போயிட்டு அப்பா சித்தத்தின்படி ஒரு பொண்ணை நிச்சயம் செய்து விட்டு வந்து விடுவார்கள் மகனுக்கு. யூத கலாச்சாரத்தின்படி எப்ப கல்யாணம்னு அந்த குமாரனுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தான் தெரியும். அப்பா சித்தம் தான், எல்லாமே அப்பா சித்தம் தான். ஆக அப்பா எப்ப சித்தம் கொண்டு மகனே இன்னைக்கு இந்த மகளை போய் நீ போய் திருமணம் செய்து கொள் அப்படின்னு அப்பா என்னைக்கு சொல்றாரோ அது வரைக்கும் பிள்ளைக்கு இது அந்த அந்த மனநாள் தெரியாது. அந்த மீனிங்கள் தான் அவர் சொல்றார். அவர் தேவன், இயேசு ராஜா தேவன், அவர் எல்லாம் அறிந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆக அந்த நாளுக்காக அவர் சுருக்கி கொண்டார். மணவாட்டி பூரணப்படுகிற அந்த நாள், மணவாட்டியினுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிற அந்த நாளை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த நாளை அறியாதபடிக்கு குமாரன் தம்மை சுருக்கி கொண்டார். அந்த காலத்தை அறியாதபடிக்கு சுருக்கி கொண்டார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் ரெண்டு காரியம். ஒன்று, இந்த காலம், இந்த காலத்துல கர்த்தர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். இந்த காலத்துல கர்த்தர் என்னுடைய காலத்தை அவர் 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 அசைய விட்டிருக்கிறார், அவர் துவங்க வைத்திருக்கிறார். என் காலத்தை அவர் என் ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறார். ஆக என்னுடைய ஓட்டத்தை நான் எப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய காலத்தையும் நான் தேவனுடைய காலத்தோடு இசைந்து நான் பயணம் செய்ய வேண்டும். தேவனுடைய காலத்தோடு என்னுடைய காலத்தை நான் இசைந்து பயணம் செய்ய வேண்டும். அதுல நீங்க எவ்வளவு நன்மை செய்தீர்கள் என்பதை மாத்திரமே. காலத்தை பார்த்தால் போதகர்கள், எவ்வளவு வேத அறிவு, தேவனை பற்றின அறிவு என்பதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, இங்கே சொல்றாரு, அந்த நாளையும் அந்த நாழிகையும்
என் பிதா ஒருவர் தவிர மற்றொன்னும் அறியான், பரலோகத்துள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ வாசி, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அந்த காலம், அங்க நோவா என்கின்ற அந்த ஜீவியத்தை காலம் என்கின்ற அந்த ஒரு டைமோட அவர் அவர் மெர்ஜ் பண்ணி காட்டுறாரு. அது தனியே பிரிக்க முடியாது. தேவன் என்னை காலத்துல வைத்து பயணிக்க செய்கிறார். ஆக இது பொல்லாத நாட்கள் தான். எங்கு பார்த்தாலும் பொல்லாங்குதான் நடக்கும். நோவாவின் நாட்கள் எங்கு பார்த்தாலும் பொல்லாங்குதான். ஆனால் நோவா தம்மை தேவனோடு கூட இணைந்து கொண்டார். இந்த காலத்துல தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி இந்த காலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல என்னுடைய காலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நோவா அறிந்திருந்தபடினாலே அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார். அப்போ தேவனோடு சஞ்சரித்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தம்முடைய குடும்பத்தை அவர் மீட்டு கொண்டார். ஆக நம்முடைய மீட்பு எதில் இருக்கிறது என்றால், காலத்தை அறிந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவ சித்தம் இன்னது என்பதை உணர்வதில் தான் நம்முடைய மீட்பு இருக்கு. நம்முடைய சரீர மீட்பு அழிவை காணாமல், அவருடைய பரிசுத்தருடைய அழிவை காண ஒட்டீர். அப்ப நம்முடைய சரீரம் அழிவை காணாமல் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும். இந்த மாம்ச இந்த சரீரத்திலிருந்து, அதாவது இந்த சரீரத்திலிருந்து நான் தேவனை தரிசிக்க வேண்டும். என் ஆத்தும கண்ணில் அல்ல, யோபு சொல்றத போல அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். என் சொந்த கண், இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்தின்படி இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த கண்ணிலே என் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற வெளிச்சம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆக இப்போ உனக்கு சமயம் கிடைத்திருக்கிறது நன்மை செய்யறதுக்கு. இன்னைக்கு எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறாங்க. ஜப உதவி செய்யலாம். சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜப உதவி செய்யலாம். இன்னைக்கு உபவாசத்தோடு வந்து சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம். இது நன்மை. என் தேவனே, என் சபையார் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் விசுவாசத்துல திடப்படட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு ரட்சிப்பை அடையட்டும். மாபெரும் நன்மை இது. பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத மனைவியினுடைய அனுபவம் இது. ஆக உபவாச ஜபம் என்பது ஒரு மாபெரும் இரக்கம். நம்முடைய தனிப்பட்ட ஜபத்துல சபையில் இருக்கக்கூடிய பலவீன ஆத்துமாக்கள், சபையில் இருக்கக்கூடிய ஒரு பாவத்துல விழுந்து போன ஆத்மா, அந்த பாவத்தை குறித்து பேசாம, ஒரு பையன் வந்து லவ் பண்றான் அப்படின்னா, லவ் பண்றான் சொல்லி, ஆண்டவரே அந்த மகனை சந்தியும்னு ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அது நன்மை. உட்காந்து ஜெபிக்கணும். ஒரு பையன் குடிக்கிறான், ஆண்டவரே அவன் குடிக்கிறான், ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கிறான், அவன் குடிக்கிறான், ஆண்டவரே அவன் மேல இரக்கமா இருன்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபிக்கிறது நன்மை. இதெல்லாம் மாபெரும் நன்மை. நோவாவின் நாட்களிலே நோவா 120 வருஷம் அவர் நீதியை பிரசங்கித்தார். போய் பிரசங்கிக்க வேண்டும், தேவ அன்பை சொல்ல வேண்டும். போதகனாக தேவ சித்த என்ன என்பதை அறிந்திருப்பத்தான் போதகம் என்று சொல்லிவிட்டேன். போதகராக இருக்கணும். அப்ப நோவா தேவ சித்தம் அறிந்தவராக ஜனங்களுக்கு போய் நீதியை பிரசங்கிக்கிறார் என்று பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். நீதியை பிரசங்கித்தவனாக நோவா முதலான 8 பேரை மாத்திரம் அவர் காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. ஆக நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். காலத்தை விட்டு நீங்க வெளியே வந்து விவேகமாக யூதா என்கின்ற அனுபவத்துக்குள்ள, யூதாக்குள்ளதான் காலம், எதிர்காலம், டைம் டிராவல், எதிர்காலத்துல பயணம் செய்யக்கூடியது யூதா. அது இன்றைக்கு நான் நன்மையை அனுபவிப்பது யோசேப்பு என்பது அது பரிசுத்தம், யூதா என்பது அது நீதி. இது ரெண்டும் இணைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நான் நன்மை அனுபவிக்க வேண்டும், நன்மையில நான் வாழ வேண்டும். நான் இன்னும் தீமையில நிற்கக்கூடாது. ஒருவேளை பாடு வருது அப்படின்னா, என் தேவன் எனக்கு நன்மை செய்ய முடியும், என்னை பழக்க வைக்கிறார் என்கின்ற நன்மைக்குள்ள வந்துடணும். தீமையை உள்ள கொண்டு போகவே கூடாது. அது யோசேப்பினுடைய அனுபவத்துக்குள்ள வராது. மற்றவர்களுக்கு நன்மையை செய்வது என்பது என்ன? யோசேப்பு என்ன செய்கிறார் என்றால், அவர் காசு பணத்தை வாங்கி கொண்டுதான் அவர் நன்மை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ எங்களுக்கு எல்லாமே தீர்ந்து போச்சே, கையில் காசு பணம் தீர்ந்து போச்சே, ஆடு மாடு எடுத்துனுவா. ஐயோ ஆடு மாடு தீர்ந்து போச்சே, இப்போ எங்களுக்கு பசியா இருக்குது, அப்போ உங்க நிலங்களை எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துரு. இதுதான் யோசேப்புடைய நியாயத்திருப்பு. அது கரெக்டா அவங்க கையில் நீதியின்படி அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு, இதெல்லாம் டாக்டரின்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதெல்லாம் யோசேப்பு இந்த உலகத்தில் நன்மையை செய்கிற, நன்மையை அனுபவிக்கிற ஒரு அனுபவம். ஆனால் யூதா என்பது வரப்போகிற நித்திய ராஜ்யம். அதுக்கு என்ன செய்யணும்? கைமாறு கருதாமல், உன்னால் எனக்கு என்ன ஆதாயம்? எப்பா, எனக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, எனக்கு வந்து அரிசி இப்போ இல்லை, இப்போ பேரம்பாக்கமும் போயிட்டு அரிசி வாங்கிட்டு வர முடியல, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லும்போது ஓடி போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து கொடுக்கிறது என்பது யோசேப்பினுடைய அனுபவம். நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. ஆனால் யூதா என்பது, என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லை, நான் பசி இருக்குது, நான் இருக்கேன் வா. அமேன் சொல்லுங்க. டிஃபரெண்டா புரிஞ்சுங்க. அமேனா. கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மகிமைப்படுது. ஏன்னா யோசேப்பு என்கின்ற அனுபவத்துக்குள்ள வருவதும் அதுக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்த தேவ பரிசுத்த தேவை. என்னது, எனக்கு வேலை இல்லையா, என் வேலை வெட்டி விட்டு உனக்கு வேலை செய்றேன் வா. ஓ, அது பயங்கரமானது. ஆனால் யோசேப்பின் அனுபவத்துக்குள்ள நாம் வருவது என்பது, 17 என்கின்ற அந்த மனைவிக்குள்ள வருவது என்பது, இது ரெண்டுமே கரெக்டா நமக்கு தேவை. இது ரெண்டுத்துக்குமே தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஆனா நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து, எனக்கு என் வயிறு தான் என் தேவன் என்பதுதான் நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள். காலத்தை அறியாமல் போனார்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் தான் என்பதை அறியாமல் போனார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லும் போது சொல்றாரு, 42வது வசனத்துல, தொடர்ந்தே வாசிங்க பார்க்கலாம். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, அந்த காலம், அந்த டைம்ல என்ன, தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். தேவனுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த காலங்களையும் அந்த நேரங்களையும் நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பரமேறுதலுக்குள்ளே போகும்போது ஜனங்க போய் கேட்டாங்க, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு ஒப்பு கொடுப்பீர்? இக்காலத்திலா, இந்த காலமா, இந்த டைமா, இக்காலத்திலா? அவர்கள் காலத்தறிந்த. அப்போ கர்த்தர் சொன்னாரு, பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களையும் நேரங்களையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. அவர் சொன்னது மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி பேசினார். ஏன்னா மணவாட்டி கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவனுடைய மனைவி ஆகிய சபை எடுத்துக்கொள்ளப்படாமல் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வராது. பூமியிலும் வானத்திலும் அவர் நாம மகிமை என்பது வராது. அது வரைக்கும் வானமும் பூமி தான் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தேவனுடைய கிருபையினாலே சொல்றேன், பயங்கர ஆச்சரியமான ஒன்று. அது பயங்கரமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இந்த மீட்பின் சத்தியத்தை நாம் பேசியிருக்கிறோம். பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது அவருடைய மகிமை என்பது. அவர் சிருஷ்டிப்பின் நாளிலே பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறுகளாக தேவனுடைய நோக்கம் அவருடைய ஆதீனத்திலே இருப்பது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மகிமையின் ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. ஆக வானமும் பூமியும் உண்டாக்கின நாளிலே, பூமியும் வானமும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது வரலாறு. எதற்காக என்றால், பூமியும் வானமும் ஆக பூமியிலேயே பரலோக மகிமை இறங்கணும். ஆக பூமியிலே பரலோக மகிமை இறங்குவது என்பதுதான் யூதா. இந்த யூதாவுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு வினாடியும் நான் எவ்வளவு சாப்பிடணும், சாப்பிட்டு நான் தூங்கிடுவேனே, நைட்ல எழுந்துக்க முடியாது, 4 மணிக்கு எழுந்துக்க முடியாது. அப்போ அந்த டைமுக்குள்ள டைம் டிராவல் செய்ய வேண்டும். அப்போ நான் என்ன சாப்பிட்டேன், காலையிலேருந்து என்ன சாப்பிட்டேன், அது மைண்டில் அப்படியே இருக்கும். நம்முடைய லைஃப் அந்த டைம்ல காலமும் நேரம் நம்ம பிரிக்க முடியாது. ஆக மனிதன் காலத்துக்குள்ளே இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம், அந்த காலத்தை சொல்றாரு. அந்த காலத்துல நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள், நாள் வரைக்கும் டைம், அந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார். தேவ சித்தம் இன்னது என்பதை உணராதிருந்தார்கள். தேவன் உன்னை படைத்த நோக்கமே தேவ சித்தம் இன்னது என்பதை உணர்கிற குமாரர்களாக, உடன்படிக்கையிலே பூர்ணப்பட்டவர்களாக, அன்பிலே பூர்ணப்பட்டவர்களாக, உணர்வு, இந்த உணர்வுக்குள்ள தான், நினைவுல தான் தேவனுடைய மகிமை இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா தேவனுடைய பிரியமும் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறிகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம், இன்னைக்கு என் தேவ சித்தம் என்ன, என் குடும்பத்துக்கு நான் இன்னைக்கு கரெக்டா நான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேனா, என் குடும்பத்துக்கு இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய செஞ்சிருக்கிறேன், என் சபைக்கு நான் செய்ய வேண்டிய செஞ்சிருக்கிறேனா, இது என் தேவ சித்தம் அல்லவா? அந்த நன்மையில சோர்ந்து போகவே கூட. நான் மட்டும் தான் செய்யணுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஆமா நான் மட்டும் தான் செய்யணும், அவங்களாம் ஒரு உட்காந்து சிரிச்சுன்னு பேசினுக்கிறாங்க. ஐயா, நீங்களாம் சிரிச்சுன்னு பேசினு இருங்க. உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது என் கடமை, என் பொறுப்பு. எங்க அப்பாவுடைய பிள்ளை நீ, எங்க அப்பாவுடைய சித்தம் நன்மை செய்யணும். நீங்களாம் அமைதியாக உட்காரு. என் கூட ஹெல்ப் பண்றியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹெல்ப் பண்ணு. ஆனா உனக்கு நான் நன்மை செய்யறேன்.
ஆனால் நோவாவின் காலத்துல இருந்த ஜனங்க எல்லாம் உணர்வு இல்லாம பிதாவின் சித்தம் என்னது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப டைம், தேவன் குறித்த அந்த டைம் வந்துருச்சு. தேவன் ஒரு டைம் குறித்திருக்கிறார். அப்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் வரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்நாழிகையிலே. நீ வேற, டைம் வேற அல்ல. நீ காலம், உன் தலை மேல ஒரு காலம் இருக்கிறது. நீ காலத்துக்குள்ளாக இருக்கிறாய். காலம் உன்னை ஆளுகை செய்யாதபடிக்கு நீ காலத்தை ஆளுகை செய். காலம் உன்னை ஆளுகை செய்வது என்பது இன்னைக்கு இருக்கிற செல்போன், இன்னைக்கு இருக்கிற பயங்கரமான டேஸ்டி ஃபுட். அந்த அந்த டேஸ்டி ஃபுட்ல ஈயே உட்காராது. ஈயே உட்கார அந்த டேஸ்டி ஃபுட்ல இல்லையா? அதுல எல்லாம் எல்லாம் பாய்சனஸ், எல்லாமே பயங்கரமான விஷங்கள். அதை போய் தின்னுபிட்டு இன்னைக்கு இருக்கிற தக்காளி வெங்காயத்தை விட ஈ உட்கார மாட்டேங்குது. தக்காளி வெங்காயத்திலாம் ஈ உட்காரணும். எந்த தக்காளியில நிறைய ஈ இருக்குதோ அதை போய் வாங்குங்க, அது நல்லது. ஈ சாப்பிடுறது ஏன்னா பாய்சன் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஈ உட்காராது. இன்னைக்கு காலம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. உங்கள் அன்பாய் சொல்றேன், உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். இந்த விழிப்பு தான் தேவ சித்தம் என்னது என்பதை உணர்வது. அந்த விழிப்பு, நான் ஒரு பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த புருஷனை நம்பி நான் ஏமாந்துடக்கூடாது, விழிப்பா இருக்கணும். இவன் கொடுக்கிற சந்தோஷம் எனக்கு வேண்டாம். இவன் பழைய புருஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை நான் பார்க்கும்போது. அடா பாவீங்களா, பெண் குழந்தை பெற்றுட்டோன்னு நிறைய பேர் ஆயிரானுங்களே. தேவனுடைய பார்வையில அந்த ஆத்மாவை தான் பார்க்கிறாரு. அந்த ஆத்மாவில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆண் பெண் ரெண்டுமே தேவ சித்தம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அந்த ஆத்மா அந்த அந்த சிருஷ்டிக்கப்பட்ட உடலில் இருந்து வெளியே வந்துடணும். அப்போ நீங்கள் விழித்திருங்கள் என்பது, நான் ஒரு பாவியான மனுஷன், நான் பாவியா இருக்கிறேன், என் கர்த்தாவே என் மேல் இரக்கமா இரும் என்பதுதான். ஆக யூதா என்பவன் காலத்தை அறிந்தவன். அவன் நித்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவன். அது வந்து யூதாவுடைய பிளட்ல, யூதாவுடைய அந்த ஸ்பிரிட்ல, யூதாவுடைய ஸ்பிரிட்லயே அந்த காலம் அமைந்திருக்கிறது. இவள் என்னிலும் நீதி உள்ளவள், இவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று யூதா சொல்லுகிறார். காரணம் என்ன? என் குமாரனகை சேலா அவன் காலத்தை கடந்து விட்டான், அவன் வளர்ந்து விட்டான். யூதா காலத்துக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து பிரயாணம் செய்கிறவர். காலத்துக்கு அவர் அடிமையாகாதபடிக்கு காலத்திலே அவர் பிரயாணம் செய்யக்கூடியவர். அதுதான் யூதா, டைம் டிராவல் செய்கிறவர். காலத்துக்கு அடிமையாகாதபடிக்கு காலத்தை கையில் எடுத்துக் கொண்டவர், டைமை கையில் எடுத்துக் கொண்டவர். அவள் என்னிலும் நீதி உள்ளவள். ஏன் அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று சொல்லுகிறார்? என் குமாரனிகை சேலாவை அவளுக்கு நான் கொடாமல் போனேனே. தாமார் காலத்துக்குள்ளே காலத்தை எடுத்துக்கொண்டவள். இந்த காலம் வரைக்கும் இந்த சேலா, யூதா உம்முடைய குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் அந்த காலம் வரைக்கும் நான் போய் என்னுடைய தகப்பனார் வீட்டிலே நான் கைம்பெண்ணாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தாமார் காலத்துக்கு உட்பட்டவளாக அவள் போய் கைம்பெண்ணாக இருக்கிறாள். என் யூதாவுக்கு வாரிசை கொடுக்க வேண்டும், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்கின்ற தேவ சித்தத்தை உணர்ந்தவள் இந்த தாமார். அதனால இந்த யூதா என்னை அவர் கொண்டார், என்னை அவர் கிரயம் செலுத்தி மீட்டுக் கொண்டார், என்னை வாங்கி கொண்டார். ஆனால் என்னால் இந்த யூதாவுக்கு, இந்த யூதாவுடைய வம்சத்தை கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி அந்த காலத்துக்காக காத்திருந்தால், பொறுமையோடு காத்திருந்தால் தாமார். ஆனால் காலம் வாய்த்தது. காலம் வாய்த்த பிற்பாடும் இந்த சேலாவை எனக்கு கொடாமல் போனது என்ன என்று சொல்லி இவள் காலத்தில் அந்த வேகம் அதுதான் தாமாருக்குள் இருந்த போவாஸ்னுடைய அந்த வேகம். அந்த வேகத்துல வந்து அவள் தன்னுடைய தன்னுடைய குடும்பத்துக்கு அவள் சந்ததியை கொடுக்கிறாள். அவளுடைய நோக்கம் வந்து இச்சை அல்ல, நீதி. அவளுடைய நல்லா கவனிக்கணும். தாமார் என்று சொன்னால், தாம் என்று சொன்னால் பேரிச்சை, பாம் என்று அர்த்தம். அவள் அதாவது வந்து உள்ளங்கை என்றும் அர்த்தம். அது வந்து அவள் நீதி உள்ளவள். தாமார் என்பவள் நீதி உள்ளவள். அவள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவள். தாமார் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவள். உன் மாமனார் மயிர் கத்திரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று சொன்னதுமே அவள் அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு, இதுதான் காலம், இதுதான் நேரம், இதுதான் சமயம் என்று சொல்லி காலத்தை பயன்படுத்தினவளாக அவள் யூதாவுக்கு சந்ததியை கொடுத்த ஒரு மாபெரும் நீதி உள்ள அந்த புண்ணியம் இந்த தாமாரின் தலைமையிலே சுமந்தது. அங்கே யூதா சொல்லுகிறார், அவள் என்னிலும் நீதி உள்ளவள். என் குமாரனகை சேலா வளர்ந்த பிற்பாடு அவளுக்கு கொடாமல் போனது என்ன? என் குடும்பத்துல வந்து ஒரு பொண்ணு, என்னால ஒரு பெண் அழிந்தால், என்னால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை போச்சு என்கின்ற
அந்த ஒரு பழியை சுமராதபடிக்கு என் குடும்பத்துக்கு வந்து தேவனுடைய அந்த உணர்வு, அவருடைய நியாயப்பிரமாணம், உன் சகோதரன் சந்தானம் இல்லாமல் இருந்து போனால் நீ அவளுக்கு சந்தானத்தை உண்டாக்கி உன் சகோதரனுடைய பேர் அற்று போகாமல் இருக்க வேண்டும் என்பது பின்னாட்களே தேவன் நியாயப்பிரமாணத்தை மாபெரும் நீதியை கொடுத்தார். இந்த போவாஸ் அந்த ஒரு மாபெரும் நீதியை நிறைவேற்றின யூதா போவாஸ். ஆக இந்த தாமார் நீதி உள்ளவள். காரணம், அவள் காலத்தை கையிலெடுத்து கொண்டவள், காலத்துக்கு அடிமையாக அல்ல, காலம் போன போக்குல போல காலத்தை கையில் எடுத்துக்கொண்டு டைம் டிராவல் செய்தவள் இந்த தாமார். ஆக இந்த யூதாவும் இந்த தாமாரும் அவர்கள் நீதி உள்ளவர்கள், அவர்கள் என்னிலும் நீதி உள்ளவர் என்பதில் தான் ஒரு மாபெரும் ரகசியம் அடங்கியிருக்கிறது. அன்பான தேவஜனமே, வருகிற இயேசு ராஜாவுடைய வருகையில யூதா வருகிறார். இந்த யூதாவுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிற தாமார்கள், இந்த தாமார்கள் சரியாக நீதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக தாவீது தன் காலத்தில் தேவ சித்தம் செய்து தேவ ஊழியனாய் அவர் செய்து முடித்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 13:36 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 13:36 வாசிக்கப்பல. அப்போஸ்தலர் யூதா தாவீது இதை நிறைவேற்றி முடிக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். தாவீது தன் காலம், அந்த டைம், என்னுடைய காலம், ஏனென்ற இந்த காலம் தேவனுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற காலம் தேவனுடைய கையில் இருக்கிறது. இதுல என்னுடைய காலம் என்ன, என்னுடைய பங்கு என்ன, இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும், தேவ சித்தம் எப்படி செய்ய வேண்டும். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம். இந்த ஊழியம் என்பதுதான் தாவீதுனுடைய மாபெரும் ரகசியம். தன் சகோதரருக்கு நீதியும் நியாயத்தையும் செய்தார். இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீதி நியாயத்தை செய்தார் என்பது தான் தாவீது. இந்த யூதாவுக்குள்ளேயே இந்த டைமிங் இருக்கிறது. அது விவேகி, நித்திய ஜீவனுக்குள்ளே வாழ்கிறவன் விவேகி. நித்திய தேவனுடைய நித்தியத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே இறங்கி வந்து எந்த ஒரு கைமாறும் இல்லாமல் நன்மை செய்வது தான் யூதா. காரணமில்லாத பகையை பகைத்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள் காரணமில்லாத பகையை, இந்த முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்பது, உன் சகோதரன் நான் வந்திருக்கிறேன் உனக்கு நன்மை செய்யும்படி, ஆனா என்ன தூக்கி சிலுவையில போறேன். அன்பாய் சொல்லுகிறேன், உறவுகளை கசந்து கொள்ளாதிருங்கள். உறவுகளை நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிகத்திலும் ஒரு கோபம் தனியே கடவுது என்பது அது யூதா என்கின்ற அந்த மகிமையிலே பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் காரணமில்லாத பகை. வேதா அந்த போஸ்ட் பயணந்தோடு சரி கவனிங்க. காரணமில்லாத இந்த பகை நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்க யூதா, இந்த யூதாவுக்குள்ளதான் இந்த டைம், அந்த காலத்தை பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்தி தேவ பிரசன்னத்துக்குள்ள வருகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதை வாசிக்க பார்க்கலாம். இப்ப தாவீது என்ன செய்தார் என்று 39வது சங்கீதத்துல அவர் தாவீதின் இடத்துல ஒரு காரியத்தை அங்கே கேட்பதை நாம் பார்க்கிறோம். 39ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை தாவீது ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன காரியத்தை கேட்கிறாரு? வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். ஒரு காரியத்தை எனக்கு கொஞ்சம் உணர்வை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. என் ஆத்துமாவுல, என் அறிவுல எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். அன்பான தேவஜனமே, முதல்ல இன்னைக்கு இருக்கிற நான் எத்தனை காலம் வரைக்கும் என் கர்த்தர் எனக்கு இந்த ஆயுஷ் நாளை நியமித்திருக்கிறாருன்னு தெரியாது. இன்னைக்கு வெளியே போனவங்க, வீட்டை விட்டு வெளியே போனவங்க வீடு திரும்புவாங்கன்ற நிச்சயம் கிடையாது. நான் கேரண்டியா சொல்றேன். இல்லைன்னா இன்னைக்கு கண்ணை விழிச்சோம், இன்னைக்கு இந்த நாளை கண்ணை விழித்திருக்கிறோம். நான் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நான் கண் விழிச்சுதான் இருப்பேன்ற நிலை கிடையாது. மனிதனுடைய ஆத்துமா எப்பனாலும் பிரியும். ஆக தாவீது கேட்கிறது, ஆண்டவரே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன், நான் ஒரு நிலை இல்லாதவன். இன்னைக்கு எத்தனை வியாதி, ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து படுகிறாரு குழந்தை குட்டியோட. பொழுது விடிஞ்சதை பார்க்குறோம், அந்த முழு ஃபேமிலியும் மரித்து போய் கிடக்கிறது. என்ன வாழ்க்கை இது? அப்படியானால் எதற்காக இந்த வாழ்க்கையில் டைமுக்குள்ள டிராவல் பண்ணுவது தான் யூதா. இந்த யூதா என்பவன் காலத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த காலத்துல தேவ சித்தம் செய்யும்படியே தன்னை அர்ப்பணிக்கிறது தான் யூதா. அதுதான்
எந்த ஒரு கைமாறும் நம்ம பல முறை வாசித்து விட்டோம். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம், அந்த 18ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கும். அவர் தாவீது ராஜாவாகி தன்னுடைய ஜனங்களுக்கு நீதி நியாயங்களை செய்தார் என்று. நீதி நியாயங்களை அவர் செய்தார். ஆக இந்த தாவீது கேட்கிறாரு, தாவீது தன் காலத்திலே தேவ சித்தம் செய்து தேவனுக்கு ஊழியம் செய்து நன்மை செய்வது. நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, உங்க வீட்டாருக்கு நன்மை செய்யுங்க, விசாரிங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க போய் விசாரிங்க. தாவீது அவர் பரதேசியாய் தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்ட நாட்கள் தன் தாய் தகப்பனை கைவிடவில்லை. தன் தாய் தகப்பனை அழைத்து கொண்டு போய் அங்கே எதிர்நாட்டு தன்னை பகைக்கிற எதிர்நாட்டு ராஜாவின் கிட்ட ஒப்படைத்து விட்டு தான் அவர் ஓடுகிறார். நல்ல நன்மை செய்யுங்க, வேலை செய்யற இடத்துல நன்மை செய்யுங்க, அல்லது எங்க உங்க சொந்தக்காரங்க மத்தியில நன்மை செய்யுங்க. என் நாட்கள் இவ்வளவு என்பதை எனக்கு உணரும்படி செய்யுங்க ஆண்டவரே. எப்ப நான் என் வாழ்க்கை முடியும் எனக்கு தெரியல, எனக்கு அந்த உணர்வை மட்டும் கொடுங்க ஆண்டவர். இந்த உணர்வுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அன்பானவர்களே, நாட்கள் மிக முக்கியமான காலத்தை கடந்து வந்து விட்டோம். நன்மை மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேவ சித்தம் என்னது என்பதை உணர்ந்து நாம் நற்கிரியைகளை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். ஆக அவர் சொல்றாரு, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது பயங்கரம். இந்த பாரு தாவீது, நீ 70வது வருஷத்துல, உன் வயசுல 70 வருஷத்துல இந்த நாள்ல இந்த நேரத்துல நான் உன்னை எடுத்துக்குவேன், உன் ஆத்மா மரிச்சிடும் அப்படின்ற இந்த தரிசனத்தை ஒருவேளை தாவீது பெற்றிருக்கலாம். இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருப்பார். ஆக தாவீதுக்கு என்ன நடந்திருக்கணும்? ஆண்டவரே, ஒரு செகண்ட் போயிருச்சு, ஒரு செகண்ட் போயிருச்சு, இந்த செகண்ட் போயிருச்சு ஆண்டவரே. இப்ப நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த காலத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டவராக அவர் தம்முடைய தேவ கிருபையினாலே இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டிருக்கிறார். வாசி பார்க்கலாம். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். எல்லாரும் மாயத்தான ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல ஆண்டவரே. என் நாட்கள் 4, இவ்வளவுதான் என் நாட்கள். அது கடந்து போய் விடுகிறது. 4 விரற்கடை அளவாக்கி விட்டீர் ஆண்டவரே. எந்த மனுஷன் அது ஆயுசு நாட்கள் என் பார்வைக்கு இல்லாது. என்ன, நீ நித்தியராய் இருக்கிறீர், எனக்கு நீங்க இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயமா மாய. அதனால நாட்களை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிட்டு நிற்பது தான் இந்த யூதாவினுடைய அபிஷேகம். யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர். அங்கே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு அவர் வானத்தில் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்பவர்கள் யூதாவுக்குள் மரித்தவர்கள். இந்த யூதாவுக்குள்ள தான் இந்த டைமை சரியா பயன்படுத்தி கொள்வாங்க. மீறி பேர்லாம் பார்த்தோன்னா நல்லா டைட்டா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா உலகத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணணும், இந்த மோகத்திலேயே சுத்துறவங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் என்பது யூதாவுக்குள் மரித்தவர்கள். யூதா தான் அந்த நேரத்தை, வரப்போகிற அந்த நித்தியத்தை சிந்தனை வைத்துக் கொண்டு நன்மை செய்தவர்கள். கைமாறு கருதாமல், எந்த ஒரு கைமாறும் கருதாமல் நன்மை செய்தவர்கள் தான் யூதா. ஏனென்றால் இந்த யூதா நான் உன்னை திருமணம் செய்து வைத்தேன், என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வச்சேன், நீ என்ன ராசிக்காரியோ, நீ எந்த ராசியில வந்தியோ, எந்த லக்னத்துல வந்தியோ, இப்ப நம்ம அதெல்லாம் சொல்லுவாங்க, வந்தியோ, என் பிள்ளைய வச்சுட்ட, நீ போடி, அதாவது கல்யாணம் பண்ணி வச்சு தீர்ந்து போச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடல. ஆனால் அவளுடைய நன்மையை மட்டுமே யோசிக்கிறவர் தான் யூதா. அதுதான் கைமாறு கருதாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற மாபெரும் ரகசியம். இதுதான் இந்த யூதா போவாசினுடைய அந்த அபிஷேகம். யூதா தாவீதுக்குள்ளே அது வந்தபடினாலே தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே, அந்த தன் காலத்தில் இருந்த தாவீது அவர் என்ன செய்தார் என்றால், நோவாவின் நாட்களில் இருந்த ஜனங்கள்லாம் பொல்லாதுல இருந்தாங்க. அதனால தான் சொல்றேன், நோவாவின் நாட்களில் ஜனங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தாவீதின் காலத்தில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்லி, இவன் என் சித்தமெல்லாம் செய்வான் என்று சொல்லி தாவீதின் மேல ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்து தாவீதிலே கர்த்தர் மகிமை அடைந்தார். அவர் மனமகிழ்ச்சி அடைந்தார், மனம் குளிர்ந்தார். ஏனென்றால் தாவீது தன் ஜனங்களுக்கெல்லாம் நீதி நியாயத்தை செய்தார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம் அந்த வசத்தை.
ஒன்று நாளாகமம் 18ஆம் அதிகாரம் தானே, அது அந்த நல்ல வசனம், அது வாசியது. 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்துல 14 வாசி. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். இதுதான் தாவீதுடைய பயங்கர ரகசியம். நீதியும் நியாயமும் செய்யுங்க. எது நீதி நியாயம்னா நற்கிரியை. நீ தேவனுடைய பிள்ளைப்பா, நீ மனமகிழ்ச்சியா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய நோக்கம் அதுதான். தேவனுடைய நோக்கம் அதுதான். எந்த இடத்துலையும் தீமையை பார்த்தீங்கன்னா உடனே போய் நன்மை செய்ய முயற்சி செய்யுங்க. அப்பா உங்க சித்த நன்மை மட்டும்தான் ஆண்டவரே. அதுதான் நீதி நியாயம். யாரோ ஒருத்தர் அழறாங்களா, அவங்களோட சேர்ந்து அழுங்க. அழுகிறவனுக்கு அழுங்கள், சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய, காலத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய, காலத்தை நாம் கையிலெடுத்த அனுபவத்தை காண்பது. இதுதான் யூதாவுக்குள் இருக்கிற அபிஷேகம். இதான் யூதா போவாசுக்குள்ள, யூதா தாவீதுக்குள் இருக்கிறது. இந்த தாவீதை தான் கர்த்தர் சொல்றார், இவைய சித்தமெல்லாம் செய்வான். அப்படிப்பட்ட தாவீதின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயத்துக்கு ஏற்றவன்னா என்ன அர்த்தம்? அவன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவன், இந்த டைமை சரியா பயன்படுத்தி கொண்டவன், இந்த காலத்தோடு மெர்ஜாகி, இந்த தேவன் நியமித்திருக்கிற இந்த காலத்துல என் காலம் எப்படிப்பட்டது, என் காலத்துல நான் என் கர்த்தருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் உணர்ந்து கொண்டவர். கர்த்தருடைய சித்தம், என்னை சிருஷ்டித்த என் சிருஷ்டி கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு நீதியும் நியாயமும் செய்தவர் தான் இந்த தாவீது. இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்பது, இந்த தாவீது ஒரு மணவாட்டி, ஒரு மனைவி, என் இருதயத்திலே குடிகொண்டிருக்கிற மனைவி இவள் என்பதுதான் இருதயம். அதுதான் நான் நித்திரை செய்தேன், என் இருதயமும் விழித்திருந்தது என்கின்ற அனுபவம். அது மணவாளன் மணவாட்டியோடு சம்பந்தப்பட்டது. என் இருதயத்திலே வாசம் நேசம் மரணத்தை விட வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை விட கொடிது. நேசத்துக்காக என்னத்தை கொடுக்க முடியும்? எல்லா தண்ணீர்களும் வந்தாலும் இந்த அக்கினியை அணைக்க முடியாது. இருதயத்தில் என் இருதயம் அனல் கொண்டு எரிகிறது. என் இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட அனல் இருக்கிறது என்பதுதான் இந்த அனுபவம். ஆக என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்பது இந்த தாவீது என் மனைவி. ஏன் தாவீது இந்த பழைய புருஷனுடைய சித்தத்தை செய்யாமல் என்னுடைய சித்தத்தை செய்தவன். அவன் இருதயத்துல என்னை தரித்து கொண்டான். அவன் கிறிஸ்து இயேசுவை முகமுகமாய் தரித்து கொண்டவர். அதனால தான் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், இவன் இதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிற கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அன்பான தேவஜனமே, தேவனுடைய சித்தத்தை எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்றால் அவர் சித்தம் என்னது என்பதை அறிய வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை, சுயாதீன சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து காலத்தை நேரத்தை பயன்படுத்துங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு அடிப்படை தேவைகள் வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. ஆண்டவரே உங்க சித்தமானது என்ன, உமக்கு சித்தமானது என்ன, என்னோடு பேசும் என்று சொல்லி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களாக, யூதாக்களாக கர்த்தருடைய வருகையில நீ என் இருதயத்துக்கு ஏற்றவர், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனைவிகள். அவருடைய மனைவி தொண்டு செய்தவள், வேலை செய்தவள், நற்கிரியை செய்தவள், எல்லா ஜனங்களுக்கு நன்மை செய்தவள். இந்த அனுபவத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார் நம்மை மீட்கிறதுக்கு. நம்மள முழங்கால் இருக்கலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே, உங்க பேரன்புக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.